ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்லேருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாப்டர் 1லேருந்து பார்க்குறோம், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நீங்கள் முதல்ல நான் கொஸ்டின் எழுதுனதுக்கு அப்புறமா நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாகவே செல்ஃபாகவே அந்த கொஸ்டினை வந்து அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். அட்டெம்ப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சரை வந்து நீங்கள் வந்து வீடியோவில் இருக்கக்கூடிய சொல்யூஷனோட வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எடுத்தவொடனே ஃபுல் சொல்யூஷனை நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ முதல்ல வந்து நீங்கள் கொஸ்டினை பார்த்துட்டு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். அட்டென்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் சொல்யூஷன். சரிங்களா? ஓகே, இப்போ சாப்டர் 1லேருந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டாப்பிக்கில் நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் தி கிவன் ஃபங்க்ஷன்ஸ் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே இஃப் எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். திஸ் இஸ் நத்திங் பட் காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் வேர் எஃப் இஸ் ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் ஜி இஸ் அனதர் ஃபங்க்ஷன். ஸோ அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் அண்ட் ஃபர்தர் ஃபார் தி கிவன் ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் தி கிவன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தென் தி அதர் ஃபங்க்ஷன் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி டூ கிவன் ஃபங்க்ஷன்ஸ். இதில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 2x மைனஸ் கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஓகே, ஸோ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம் அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எஃப் டாட் ஜி அப்படின்ற மாதிரி கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி இஃப் கண்டிஷன். ஸோ இஃப் எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, கிவன் ஃபங்க்ஷன்ஸ் கிவன் டேட்டா என்னென்னு அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஸோ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் கே கமா ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 5. சரிங்களா? நெக்ஸ்ட் இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இட்ஸ் அ கிவன் கண்டிஷன் தான். சரிங்களா? ஸோ கிவனில் நீங்கள் அதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வாட் வி ஆர் சப்போஸ் டு ஃபைண்ட் அப்படின்னா, வி ஹவ் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே. சரிங்களா? ஸோ கேயோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு கிவன் டேட்டா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ கிவன் தி வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், தி வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் கிவன் கண்டிஷனில் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். சரிங்களா? இப்போ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த வேல்யூ ஆஃப் கேவை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ எல்ஹெச்எஸ் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷனில் எல்ஹெச்எஸ் என்ன அப்படின்னா, எஃப் டாட் ஜி. ஸோ எஃப் டாட் ஜி. ஸோ இந்த எஃப் டாட் ஜியை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா, திஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் g of x. சரிங்களா? f of g of x. So this is equal to f of g of x ஓட வேல்யூ என்ன, 4x plus 5. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சிங்கிள் டேட்டா மட்டும் நீங்கள் என்டர் பண்ணுறீங்க ஃபங்க்ஷனுக்குள்ளே அப்படின்ற போது நீங்கள் செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிள் ப்ராக்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நம்ம ரீடபிலிட்டிக்காக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னா, ஜி ஆஃப் எக்ஸுக்கு சிம்பிள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லும் போது சிம்பிள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணலாம், பட் ரீடபிலிட்டி வைஸ் நம்ம கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லும் போது ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். எஃப் ஆஃப்னு சொல்லும் போது ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். உள்ளே மென்ஷன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அங்கே ஜி ஆஃப்னு சொல்லும் போது ஸ்மால் ப்ராக்கெட், அதாவது சிம்பிள் ப்ராக்கெட்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிள் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணுறோம் இங்கே ஜி ஆஃப் எக்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கும்போது இது வந்து ஃபர்தராக ரெடியூஸ் ஆகுது. எப்படி ரெடியூஸ் ஆகுது? எஃப் ஆஃப் 4x ப்ளஸ் 5 சொல்லிட்டு ஒரு சிங்கிள் டேர்மாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ திஸ் கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் எஃப் ஆஃப் சிம்பிள் ப்ராக்கெட்குள்ளே கூட நம்ம இது மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம், எஃப் ஆஃப் 4x ப்ளஸ் 5 அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ கிவன் டேட்டா நம்ம எழுதியிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் கே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். சரிங்களா? So from f of x is equal to 2x minus
k. நமக்கு என்ன வேல்யூ வேண்டும்? f of 4x plus 5. So f of x நமக்கு தெரியும். Using f of x we have to find f of 4x plus 5. So how we can find that? Replacing x on both sides by 4x plus 5 நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்கள் கையில் ஒரு கிவன் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷனில் வந்து நீங்கள் சில சேஞ்சஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி பண்ணும்போது அந்த சேஞ்சஸ் ஷுட் பி எஃபெக்டட் ஆன் போத் எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் அந்த சேஞ்ச் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அந்த சேஞ்சு நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஈக்குவேஷனோட வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ ரீப்ளேசிங் எக்ஸ் by 4x plus 5 on both sides. Replacing x by என்ன வேல்யூ நமக்கு வேணும்? f of x இருக்கு, நமக்கு தேவைப்படுற வேல்யூ f of 4x plus 5. So I can replace x by 4x plus 5 on both sides. So replacing x by 4x plus 5 on both sides we get. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? 4x plus 5. ஸோ எல்ஹெச்எஸில் எக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 4x plus 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு 2 மல்டிப்ளைட் பை 2x அப்படின்றது 2 into x. சரியா? 2ம் எக்ஸும் மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக ஒரு 2 அடிட்டிவ் டேர்ம்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ 2 into xன்றது 2 into எக்ஸோட வேல்யூ என்ன ரீப்ளேஸ் ஆகுது? 4x plus 5 மைனஸ் இந்த k. சரிங்களா? இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 4s are 8 into this x ப்ளஸ் சிம்பிள் இருக்குது ப்ளஸ் 2 into 5 இட் இஸ் நத்திங் பட் 10 மைனஸ் k. சரிங்களா? இதுதான் வந்து f of 4x plus 5. ஸோ f dot g ஓட வேல்யூ 8x plus 10 minus k அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? So we will name this as equation number 1. சரிங்களா? அடுத்தது RHS வாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா g.f மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ அந்த இஃப் கண்டிஷனில் ஸோ g.f இஸ் நத்திங் பட் g of f of x. சரியா? ஸோ சிமிலர் ப்ரொசீஜரில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எல்ஹெச்எஸ் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுமோ அதே மேனரில் ஆர்ஹெச்எஸ் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ g of f of x அப்படின்றது g of f of xோட வேல்யூ 2x minus kன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம f of xக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ g of 2x minus k. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிள் ப்ராக்கெட்டில் கூட நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு டேர்ம் தான் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ g of 2x minus k அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ g of xோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 4x plus 5 அப்படின்னு சொல்லி நம்ம கிவன் கண்டிஷன்லையும் எழுதியிருக்கோம். சரிங்களா? அதை நம்ம திருப்பி ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் g of x is equal to 4x plus 5 என்ன பண்ண போகிறோம்? நமக்கு என்ன தேவை? g of 2x minus k தான் தேவை. சரிங்களா? ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது g of x. ஸோ இந்த g of x யூஸ் பண்ணி நம்ம g of 2x minus k-வை கால்குலேட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா using the same procedure. Replacing x by, so நமக்கு என்ன தேவை? g of 2x minus k தேவை. So replacing x by 2x minus k on both sides we get என்ன கிடைக்கும் நமக்கு? g of xக்கு பதிலாக 2x minus k சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எல்ஹெச்எஸ்லையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதேமாதிரி ஆர்ஹெச்எஸ்லையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். this is equal to 4 into xக்கு பதிலாக 2x minus k plus 5. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா 4 2s are 8x minus 4 into k 4k plus இந்த term 5. சரிங்களா? ஸோ this is equation number 2. சரிங்களா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா f டாட் ஜியோட வேல்யூ தான் நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். f டாட் ஜியோட வேல்யூ வந்து 8x plus 10 minus k அப்படின்னு சொல்லி நமக்கு வந்திருக்கு. g டாட் f ஓட வேல்யூ
என்ன நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8x மைனஸ் 4k ப்ளஸ் 5 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ கிவனுக்கு வாங்க. கிவன் என்ன சொல்லுது, f டாட் g ஈக்குவல் டு g டாட் f அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம, சரிங்களா? பிகாஸ் இட் இஸ் எ கிவன் கண்டிஷன் இன் தி கொஸ்டின். ஸோ f டாட் g ஈக்குவல் டு g டாட் f அப்படின்னா the value of f டாட் g is equal to the value of g டாட் fன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ f டாட் g ஓட வேல்யூ நமக்கு வந்து 8x ப்ளஸ் 10 மைனஸ் கேன்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்கோம். g டாட் f ஓட வேல்யூ 8x minus 4k plus 5 ன்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்கோம். Since both are given to be equal, we can equate equation 1 and 2. சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஈக்குவேட்டிங் equations 1 and 2. We get பார்க்கலாம். ஈக்குவேஷன் 1க்கு நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 8x ப்ளஸ் 10 மைனஸ் k 8x ப்ளஸ் 10 மைனஸ் k கிடைச்சிருக்கு. ஸோ 8x ப்ளஸ் 10 மைனஸ் கேன்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேட்டிங் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2 we get 8x plus 10 minus k is equal to equation 2 வந்து 8x minus 4k plus 5 4k plus 5 சரிங்களா? ஸோ இதை எடுத்து நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம். பிகாஸ் f dot g is equal to g dot f அப்படின்றதுனால. இப்போ k டேர்ம்ஸில் ஒரு சைடில் குரூப் பண்ணலாம், x டேர்ம்ஸில் இன்னொரு சைடில் குரூப் பண்ணலாம். ஸோ 10 minus k கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் கே மட்டும் இங்கே இருக்கட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ இங்கே மைனஸ் கே இருக்குது ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷிஃப்ட் ஆகும்போது மைனஸ் 4kன்றது ப்ளஸ் 4kன்னு ஷிஃப்ட் ஆகும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4k ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, 8x இருக்குது, 5 இருக்குது, ப்ளஸ் 5 இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 8x ப்ளஸ் 5. இங்கே நம்ம வந்து மைனஸ் கே மட்டும்தான் ரீட்டைன் பண்ணணும். சரிங்களா? அப்போ வந்து 8xம் இந்த ப்ளஸ் 10ம் ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணும்போது மைனஸ் 8xன்னு ஷிஃப்ட் ஆகுது. 8xன்றது ப்ளஸ் 8xன்னு இருக்குது. ஸோ அது வந்து ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகும்போது மைனஸ் 8xன்னு தான் ஷிஃப்ட் ஆகும். அதேமாதிரி ப்ளஸ் 10ன்றது ரைட் ஹேண்ட் சைடு ஷிஃப்ட் ஆகும்போது மைனஸ் 10ன்னு சொல்லி ஷிஃப்ட் ஆகும். சரிங்களா? இப்போ ப்ளஸ் 8x அண்ட் மைனஸ் 8x ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 5 மைனஸ் 10 அப்படின்றது யூ கெட் மைனஸ் 5. இப்போ 4k மைனஸ் k அப்படின்றது 3k. So which implies k equal to minus 5 by 3. So this is the required value of k. சரிங்களா?